எனக்கு வருத்தம் என்னன்னா சத்யராஜ் மீதுலாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா நீங்கெல்லாம் வந்து பெரியாரிஸ்ட், நீங்க வந்து பெரியாருடைய கொள்கையெல்லாம் நீங்க தவறாவே புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. பெரியார் எப்ப சார் வந்து மணியம்மை வந்து கைப்பிடிச்சாரு? நாகம்மைக்கும் பெரியாருக்கும் உள்ள அந்த உறவு தெரியுமா இவங்களுக்கு? யாருக்காச்சும் தெரியுமா? இவங்களாம் அரைக்குறையா பெரியார் படிச்சவங்க சார். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மணியம்மையை வந்து அவர் வந்து மறுமணம் பண்ணிக்கிறாரு, அதான் தெரியும். மணியம்மைக்கு ஒரு மனம் தான், இவர் மறுமணம், அதுதான் இவங்களுக்கு தெரியுது. நாகம்மையோட இவருடைய உறவு யாராவது பேசுறாங்களா? எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சுமா அவங்களுக்குள்ள? அவங்க தான் சார் இவரை வழிநடத்துந்து பெரியார் இயக்கத்தை வந்து பெரியார் தொடங்கின இயக்கத்தை வழிநடத்துந்து அவங்க தான் சார். அப்புறம் தான் இவங்க வராங்க, செகண்ட் ரோல் தான் இவங்களுக்கு. இவங்களாம் பெரியார் கணவன் மனைவி உறவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாரும் ஊர் வளர்க்கலாம் போல. பெரியார் நாகம்மையோட வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நாகம்மையை பத்தி பேசுறது இல்லை. எடுத்து வரலாறு படிச்சு பாருங்க, பெரியார் முழுசா உள்வாங்க. அப்ப நாகம்மையோட ரோல் என்னன்னு தெரியும், யார் வந்து பெரியாருடைய போராட்டத்தை முன்னெடுத்ததுன்றது தெரியும். இப்போ உடனே இது டிபேட் கிடையாது, மணியம்மையா நாகம்மையான்னு கிடையாது. ஸோ அதில் கணவன் மனைவின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குற சத்யராஜன் கேட்டா 6 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. நீங்க என்னதான் ஷூட்டிங் தான் மனசு நெஞ்சில கை சொல்லுங்க சத்யராஜா. இது திவ்யா கருத்தை அவர் ஏத்துக்கிறதாவே இருக்கட்டும். எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனைவி குறித்து ஒரு தகவல் வரும்போது ஈட்டி மாதிரி இறங்கி இருக்கும் தெரியுமா? மனைவி வந்து பார்த்தீங்கன்னா படுக்க கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது முதல் நாள், அடுத்த நாள் கண்ணீர், 4 நாள் கண்ணீர், 1 வாரம். அதுக்கப்புறம் கண்ணீருக்கு அவசியம் இல்லை சார். இதயம் மட்டும்தான் அங்க. இதயம் பேசும், இதயம் பேசும், மனைவி கிட்ட பேசும். அது அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து மனைவி உறவே தேவையில்லைங்கிற, எல்லாம் ஒண்ணு தானே சார். கணவன் உறவு தேவைன்னா மனைவி, திருமண வாழ்க்கை தேவையில்லைன்னு அர்த்தம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் இன்னொரு ஜென்மனா கூட பார்த்தீங்கன்னா இவன் தான் எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறேன்னா எவ்வளவு பேர் இருக்கிறான். இந்த சத்யராஜ் கூட அவன் இருப்பான். இது அப்படியே சொன்னாங்க. நீங்க போடுங்க, அப்படியே போடுங்க, நீங்க அப்படியே போடுங்க, நீங்க சார் அப்படியே போடுங்க. பெரிய மனுஷனா இருக்காங்க சார், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார். சும்மா அதெல்லாம் அவரே அப்படிப்பட்ட ஆள் தான். இது சும்மா அதெல்லாம் போடுங்க, அதெல்லாம் எடுக்காது, டெலிட் பண்ணாதீங்க, அப்படியே போடுங்க. தப்பு சார், இதெல்லாம் ஒரு தவறான கருத்தை சமூகத்துல விதைக்காதீங்க தயவு செஞ்சு.